வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த பதிவு பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கான பதிவு. நாளைக்கு திங்கட்கிழமை ஏப்ரல் மாசம் 8ஆம் தேதி நமக்கு பங்குனி மாச அமாவாசை வருது. பொதுவா அமாவாசை நாள்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். 2 மடங்கு பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாம். அதுலயும் இந்த பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை நமக்கு இன்னமுமே சக்தி வாய்ந்ததா இருக்கு. நாளைய நாள்ல நமக்கு சூரிய கிரகணமும் ஒன்னா சேர்ந்து வருது. 2024வது வருஷத்துல வரக்கூடிய முதல் சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் நம்ம இந்தியால தெரியாது. இருந்தாலும் சூரிய கிரகணத்தோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை நமக்கு விசேஷமானதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு வரக்கூடிய அமாவாசை நமக்கு கடைசி வாய்ப்பு. அதாவது இந்த சோபகிருது தமிழ் வருஷத்துல வரக்கூடிய 12வது மாசம், கடைசி மாசம் நமக்கு பங்குனி மாசம். இந்த சோபகிருது வருஷத்துல வரக்கூடிய கடைசி அமாவாசை நாளைக்கு நமக்கு இருக்கு. அந்த வகையில இந்த அமாவாசை நாள் நமக்கு ரொம்ப அதிசக்தி வாய்ந்ததா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நாளைக்கு 408ங்கிற ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. இந்த வகையிலையும் பார்க்கும்போது இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற 3 பொருட்களையும் ஒன்னா சேர்த்து நீங்க பீரோல வச்சாலே போதும். ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு அந்தந்த நாள்லயும் நேரத்திலையும் பணத்தை வசியம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு தொடர்ந்து டெய்லியும் நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில நாளைக்கு அமாவாசை நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பணத்தை வசியம் செய்யணும்னு சொன்ன உடனே வேலை செய்ய தேவையில்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க. கட்டாயமா பணம் வரணும்னா உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் நிச்சயமா தேவைப்படும். அது கூட சேர்த்து இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்க செய்யும் போது பண வரவுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வரும். உழைப்புக்கேற்ற திறமைக்கேற்ற ஊதியம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பரிகாரங்களை நாம செய்யும் போது பண வரவை அதிகப்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். தலைக்கு மேல பிரச்சனை, சமாளிக்கவே முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நடக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசை நாள்ல எலுமிச்சம் பழத்தை எப்படி சுத்தி போடணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரி, இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 கிராம்பு நமக்கு தேவைப்படும். அடுத்ததா 3 ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். ஒரே ஒரு அன்னாசி பூ நமக்கு தேவைப்படும். இந்த ஏலக்காய் விரியாம நல்ல ஃப்ரெஷ்ஷா நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராம்பும் மொட்டுக்கள் உடையாத நல்ல கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காயும் கிராம்பும் நமக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அன்னாசி பூ பாத்தீங்கன்னா இதுவுமே அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த அன்னாசி பூ இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கும். தாந்திரீக பரிகாரத்துல இந்த அன்னாசி பூவுக்கு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாம். இது கூட இன்னும் ஒரு முக்கியமான ரகசியமான பொருள் நமக்கு தேவைப்படும். இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது கூட சேர்த்து அந்த பொருளையும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
சரி, நாளைக்கு இந்த பரிகாரத்தை எந்தெந்த நேரத்துல செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நமக்கு சூரிய கிரகணம் இருக்கு. நைட்டு 9 மணி 12 நிமிடங்களுக்கு இந்த சூரிய கிரகணம் ஆரம்பமாகுது. அதனால இந்த பரிகாரத்தை நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்துல நீங்க செய்யணும். அதே மாதிரி நாளைக்கு நமக்கு 408 போர்ட்டல் இருக்குங்கறனால நாளைக்கு அதிகாலையில 4 மணி 8 நிமிடங்கள், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில 8 மணி 4 நிமிடங்கள், அதே மாதிரி சாயங்காலம் 4 மணி 8 நிமிடங்கள், நைட்டு 8 மணி 4 நிமிடங்கள். இந்த 4 நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். குறிப்பிட்ட இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விட்டுட்டேன்னு சொல்றவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்துல நாள் பூரா நைட்டு 9 மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம். நாளைக்கு நமக்கு காலையில 7:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு. காலையில 10:30 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நமக்கு யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தையும் தவிர்த்துக்கிட்டு மத்த நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யுங்க. இப்போ ஒரு கண்ணாடி கிண்ணத்தை நீங்க எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைன்னா அகல் விளக்க எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குல இப்ப நான் சொன்ன 3 பொருட்களையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க. 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, கூட ஒரு ரகசிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கான எந்திரத்தை தான் இப்ப நாம வரைஞ்சு வைக்க போறோம். அந்த எந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். ஒயிட் கலர்ல கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுல ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய எந்திரத்தை நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு நீட்டா வரையணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க ரஃபா வரைஞ்சா கூட போதும். இந்த எந்திரத்தை வரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த எந்திரத்தை வரையறதுக்கு ஆரம்பிங்க. சுத்தமா இருக்கிறவங்க உங்க பூஜை அறையில உட்கார்ந்துகிட்டு இந்த எந்திரத்தை வரையலாம். இப்படி பூஜை அறையில செய்ய முடியாதவங்க உங்க வீட்ல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இந்த எந்திரத்தை வரைஞ்சு நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கண்ணாடி கிண்ணம் அப்படி இல்லைன்னா அகல் விளக்குல இந்த எந்திரத்தை வச்சுட்டு இந்த எந்திரத்துக்கு மேல இப்ப நான் சொன்ன 3 பொருட்களையும் நீங்க வச்சிருங்க. எந்திரத்தை மடிக்க வேண்டாம். அந்த எந்திரம் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல இப்ப நான் சொன்ன 3 பொருட்களையும் வச்சு அப்படியே நீங்க பீரோல வச்சிருங்க. இத நீங்க மாத்தணுங்கிற அவசியமே கிடையாது. 3 மாசம் கழிச்சு இதுல இருக்கக்கூடிய பொருட்களை கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டு திரும்பியும் இதே மாதிரி அமாவாசை நாள்ல ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்துல புதுசா இதே 3 பொருட்களை எடுத்து அந்த எந்திரத்துக்கு மேல நீங்க வச்சிருங்க. சப்போஸ் பேப்பர் டேமேஜ் ஆயிருச்சுன்னா மட்டும் அந்த பேப்பரை எடுத்து நீங்க எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல போட்டுருங்க. திரும்பியும் அமாவாசை நாள்ல இதே மாதிரி எந்திரத்தை எழுதி புதுசா அந்த 3 பொருட்களையும் நீங்க மாத்தி வைங்க. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இத நீங்க நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் 100% ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.